உங்க உடம்புலயே ஒரு சீக்ரெட்டான ஒரு ரீபூட் பட்டன் மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கேட்கவே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். ஆமா, அதாவது இது ஏதோ ஒரு கற்பனையோ இல்ல ஒரு உருவகமோ கிடையாதுங்க. நிஜமாவே உங்க உடம்புல அப்படி ஒரு புள்ளி இருக்கு. அந்த புள்ளியில ஒரு மிக சரியான அழுத்தத்தோட கரெக்டான கோணத்துல தட்டுனா ஆக்சுவலா முற்றிலுமா செயலிழந்து போன உங்க நரம்பு மண்டலம் கூட அடுத்த வினாடியிலே மறுபடியும் வேலை செய்ய தொடங்குமா. கண்டிப்பா. வெளியில இருந்து நீங்க ஒரு மாத்திரையோ ஊசியோ இல்ல எந்த ஒரு ரசாயன மருந்தோ கொடுக்காம உடம்போட சொந்த ஆற்றல்ல வச்சே எந்த ஒரு நோயையும் குணப்படுத்த முடியும் அப்படிங்கறது தான் இதுல இருக்கிற ஆகப்பெரிய ஆச்சரியம். கரெக்ட். சோ இந்த ஒரு ஆழமான அலசலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம தேட போற விஷயம் பல 1000 வருஷ பழமையான தமிழ் பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்தோட ஒரு முக்கியமான, அதே சமயம் ரொம்ப காலமா ஒரு ரகசியமாவே வைக்கப்பட்டிருந்த ஒரு சக்தி வாய்ந்த பிரிவு. அதுதான் தட்டு வர்மம். ஆமா, வர்ம மருத்துவத்துல இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த குறிப்புகளை நான் படிச்சுட்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு திகைப்பா இருந்துச்சு. என்ன சொல்றது, ஹாஸ்பிட்டல் போய் பல லட்சம் செலவு பண்ணி குணமாக்க வேண்டிய விஷயங்களை நம்ம உடம்புல இருக்கிற சில புள்ளிகளை லேசா தட்டுறது மூலமாவே குணப்படுத்த முடியுமா அப்படின்னு தோணுச்சு. ஆக்சுவலா இதை எப்படி செய்யறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அறிவியல் என்ன? இதை நம்ம முழுசா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல வர்மம்னா என்ன அப்படிங்கிற அடிப்படைக்கு போகணும். அதாவது வர்ம மருத்துவம் அப்படிங்கிறது வெறுமனே ஒரு மசாஜ் செய்யறதோ இல்ல ஒரு பிசியோதெரபி பண்றதோ கிடையாது. ஓ, அப்போ வேற என்ன? மனித உடம்போட அடிப்படை ஆதாரமான ஒரு உயிராற்றல் இருக்கு. அதாவது சித்தர்கள் இத பிராண ஆற்றல் இல்லனா வாசி ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆற்றலோட நேரடியா தொடர்புடைய ஒரு ரொம்ப நுட்பமான அறிவியல் தான் இது. வாசி ஓட்டம். அதாவது நம்முடைய மூச்சு காற்று இல்லனா பிராணன். கரெக்டா? கரெக்ட், அதேதான். சரி, ஆனா வர்மம் அப்படின்னு சொன்னதுமே எனக்கு இந்த களரி, சிலம்பம் இந்த மாதிரி தற்காப்பு கலைகள் தான் டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது. நம்ம பழைய படங்கள்ல கூட பார்த்திருப்போம், ஒரு குரு இருப்பாரு, அவர் எதிரியோட கழுத்துலயோ இல்ல நெஞ்சிலையோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல லேசா அடிப்பாரு, உடனே அந்த எதிரி எப்படி ரத்தம் கக்கி மயங்கி விழுந்துருவாரு. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் எப்படி ஒரு மருத்துவ முறையா இருக்க முடியும்? நீங்க கேட்ட இந்த கேள்விக்குள்ளதான் பாத்தீங்கன்னா தட்டு வர்மத்தோட மொத்த சூட்சுமமுமே அடங்கி இருக்கு. அதாவது தற்காப்பு கலையும் சரி, வர்ம மருத்துவமும் சரி, ரெண்டுமே ஒண்ணுதான். நிஜமாவா? ரெண்டும் ஒண்ணா? ஆமா ஆமா. மனித உடம்புல இந்த உயிர் ஆற்றல் இல்லனா வாசி ஓட்டம் ரொம்ப அதிகமா குவியும் இடங்களை தான் வர்ம புள்ளிகள் அப்படின்னு சித்தர்கள் அப்பவே மேப் மாதிரி குறிச்சு வச்சிருக்காங்க. இப்படி உடம்புல இருக்கிற வர்ம முறைகளை ஒரு 6 இல்ல 7 வகையா பிரிக்கிறாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த தட்டு வர்மம். ஓ, அப்போ தட்டு வர்மம் அப்படின்னா குறிப்பிட்ட வர்ம புள்ளிகள் மேல ஒரு தகுத விசையோட கைகளோட விரல்களாலேயோ இல்ல உள்ளங்கையாலேயோ தட்டுறது இல்ல ஒரு அதிர்வை ஏற்படுத்துறது, அதான தட்டு வர்மம்? ரொம்ப சரியா சொன்னீங்க. எந்த புள்ளியில அடிச்சா ஒரு மனுஷனோட உயிர் ஆற்றல் தடைப்பட்டு அவன் மயங்கி விழுவானோ அதே புள்ளியில ஒரு வர்ம மருத்துவர் ரொம்ப லேசா தட்டும்போது அவனோட உடம்புல இருக்கிற நோய்கள் குணமாகும். ஒரு நிமிஷம், இது கேட்கவே ரொம்ப விசித்திரமா இருக்கே. எதிரிய கொல்ல பயன்படுற அதே புள்ளி ஒரு நோயாளியை குணப்படுத்தவும் பயன்படுதா? கண்டிப்பா. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது இப்போ ஒரு கம்ப்யூட்டர் ஹேங் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதோட பவர் பட்டனை நாம ரொம்ப நேரம் அழுத்தி பிடிச்சா அது முற்றிலுமா ஆஃப் ஆகி ஷட் டவுன் ஆகிடும். கரெக்ட். அதுவே அந்த பட்டனை லேசா ஒரே ஒரு தட்டு தட்டுனா அது ஸ்லீப் மோட்ல இருந்து மறுபடியும் முழிச்சுக்கிட்டு சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒருவேளை இது ஒரு ஒப்பீடா எடுத்துக்கலாமா? வாவ், இது ஒரு ரொம்ப சூப்பரான ஒப்பீடு. தற்காப்பு கலைக்கும் மருத்துவத்துக்கும் உள்ள வித்தியாசமே அந்த விசையோட அளவு தான். இங்கிலீஷ்ல ஃபோர்ஸ் அண்ட் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஓகே. போர்க்களத்துல ஒரு எதிரிய தாக்கும்போது அங்கே கொடுக்கப்படுற விசை ரொம்ப அதிகமா இருக்கும். அது நீங்க சொன்ன அந்த பவர் பட்டனை வேகமா அழுத்துற மாதிரி. அது என்ன பண்ணும் தெரியுமா? அந்த புள்ளியில பாய்ஞ்சுகிட்டு இருக்கிற பிராண ஆற்றலை அப்படியே பிளாக் பண்ணிடும். ஓஹோ, ரத்த ஓட்டமும் நரம்பு தூண்டலும் துண்டிக்கப்படுமா? ஆமா, துண்டிக்கப்படும். அதனால எதிரி நிலை குழிஞ்சு போயிடுவாரு. அப்போ ஒரு வர்ம மருத்துவர் அங்க என்ன செய்யறாரு? ஒரு வர்ம மருத்துவர் அதே புள்ளிய அடங்குற விதம் முற்றிலும் வேற. அவரு அதே புள்ளியில மிக மிக மென்மையா ஆனா ஒரு அபாரமான துல்லியத்தோட ஒரே ஒரு தட்டு தட்டுவாரு. அந்த அளவான தட்டல் ஒரு மெல்லிய அதிர்வை ஏற்படுத்தும். ஒரு வைப்ரேஷன். கரெக்டா? எக்ஸாக்ட்லி, ஒரு வைப்ரேஷன். அந்த அதிர்வு என்ன பண்ணும்னா நம்ம கம்ப்யூட்டரை ரீபூட் செய்யற மாதிரி உடம்புல தலைப்பட்டு இருக்கிற அந்த உயிராற்றலை ரிலீஸ் பண்ணி மறுபடியும் சீரா ஓட வைக்கும். சுருக்கமா சொல்லணும்னா எந்த விசை ஒருத்தனை வீழ்த்துச்சோ அதே விசையை சரியான அளவுல மாத்தி கொடுக்கும் போது அது அவனை தூக்கி நிறுத்துது.
அப்பப்பா, இது உண்மையாவே ஒரு மாயாஜாலம் மாதிரி தான் இருக்கு. சரி, இப்போ இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஓரளவுக்கு பார்த்தோம். ஆனா இந்த தட்டுவர்மம் எந்தெந்த நோய்களை, குறிப்பா இந்த நாள்பட்ட பிரச்சனைகளை எப்படி தீர்க்குதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். நம்ம சோர்ஸ் மெட்டீரியல்ல என்ன ரொம்பவே ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் இருக்கு. நரம்பு மண்டலத்தை சீராக்குறதுல, அதாவது நியூரலாஜிக்கல் பெனிஃபிட்ஸ்ல இது ஒரு மிகப்பெரிய புரட்சியை பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா பக்கவாதம், முகவாதம் மாதிரியான நரம்பு செயலிழப்பு பிரச்சனைகளுக்கு இந்த தட்டுவர்ம புள்ளிகளை தூண்டுறது ரொம்ப அற்புதமான பலனை தருதுன்னு படிச்சேன். ஆமா, இது எப்படி சாத்தியம்? பக்கவாதம் அப்படிங்கிறது மூளையோட சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இல்லையா? நீங்க சொல்றது 100க்கு 100 சரிதான். பக்கவாதம் மூளையில ஏற்படுற ரத்த கசிவாலையோ இல்ல ஒரு அடைப்பாலையோ தான் வருது. ஆனா அதோட ரிசல்ட், அதாவது விளைவு எங்க தெரியுது? நம்ம கை கால் நரம்புகள்ல தானே. ஆமா, கை கால் வராம போயிடும். கரெக்ட். நரம்புகள்ல ரத்த ஓட்டமும் உணர்ச்சியும் முற்றிலுமா தடைபட்டு போயிடுது. இத மருத்துவ அறிவியல்ல நரம்பு இஸ்கீமியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நரம்புகளுக்கு தேவையான ரத்தம் கிடைக்காத ஒரு நிலை. ஓ, அப்போ கை கால்கள்ல இருக்கிற நரம்புகள் ஒரு விதமான ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுது அப்படின்னு சொல்லலாமா? ரொம்ப சரியா புடிச்சிங்க. அதுங்க உறக்கத்துல இருக்கு. இப்போ ஒரு வர்ம மருத்துவர் அந்த நரம்பு முடிச்சுகளுக்கு மேல இருக்கிற தட்டுவர்ம புள்ளிகள்ல ரொம்ப மென்மையா தட்டும் போது என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடக்கும்? அந்த தட்டல் ஒரு மெக்கானிக்கல் அலைய உருவாக்குது. இந்த நுட்பமான அதிர்வு சுருங்கி போன இரத்த குழாய்களை விரிவடைய செய்யுது. உடனே நரம்புகளுக்கும் மறுபடியும் புத்துயிர் கிடைக்குது. வாவ்! அதனாலதான் நோயாளிகளுக்கு மறுபடியும் உணர்ச்சி திரும்புதா? இது எனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது. இப்போ ஒரு பெரிய ஹைவேஸ்ல பயங்கரமான டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. சரி. வண்டிகள் நகரவே முடியல. அப்போ ஒவ்வொரு காரையா தள்ளிக்கிட்டு போறதுக்கு பதிலா அந்த ஒட்டுமொத்த சிக்னல் சிஸ்டத்தையும் ஹேக் பண்ணி எல்லா லைட்டையும் பச்சையா மாத்திட்டா எப்படி டிராஃபிக் ஒரே நொடியில கிளியர் ஆகுமோ, அது மாதிரி இந்த பிளாக் ஆயிருக்கிற ரத்த ஓட்டத்தை இந்த அதிர்வுகள் உடனடியா சரி பண்ணிடுதா? ஆமா, அதுதான் நடக்குது. அறுவை சிகிச்சை பண்ணி நரம்புகளை இழுத்து கட்டுறதோ இல்ல கெமிக்கல் செலுத்துறதோ இங்க நடக்கல. அந்த தட்டல் உருவாக்குற அதிர்வு நரம்புகளோட பாதையில இருக்கிற தடைகளை ரொம்ப மென்மையா விலக்கி விடுது. சூப்பர். அது மட்டும் இல்ல, இது வெறும் நரம்பு பிரச்சனைகளுக்கு மட்டும் பயன்படுறது கிடையாது. கழுத்து வலி, அதாவது ஸ்பாண்டிலைட்டிஸ்னு சொல்லுவோம்ல, அது, அப்புறம் இடுப்பு வலி, மூட்டு தேய்மானம் மாதிரியான நாள்பட்ட வலிகளுக்கும் இது ஒரு மிகச்சிறந்த தீர்வா இருக்கு. ஸ்பாண்டிலைட்டிஸ் மாதிரி வலிகள்லாம் பாத்தீங்கன்னா பல பேருக்கு வாழ்நாள் முழுசும் இருக்கிற பிரச்சனையா இருக்கே. அதுல இந்த தட்டுவர்ம அதிர்வுகள் எப்படி வேலை செய்யுது? ஆக்சுவலா கழுத்து வலி இல்லனா மூட்டு வலிகள்ல பெரும்பாலும் தசைகள் ரொம்ப இறுக்கமாகி ஒரு விதமான சுருக்கத்துக்கு உள்ளாயிருக்கும். மசில் ஸ்பாசம் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே லாக்டிக் அமிலம் ரொம்ப அதிகமா தேங்கி இருக்கும். ஓ, அந்த ஆசிட் தேங்குறதால தான் வலியா? ஆமா. இந்த தட்டுவர்ம அதிர்வுகள் அங்கே ஒரு மிகச்சிறந்த தசை தளர்வூட்டியா, அதாவது மசில் ரிலாக்சன்ட்டா செயல்படுது. உடம்புல அடிபட்டு உள்ளியே ரத்தம் உறைஞ்சு போனாலோ அந்த அதிர்வுகள் உறைஞ்ச ரத்தத்தை உடைச்சு மறுபடியும் ரத்த ஓட்டத்தை இயல்பாக்கிடும். அப்போ இது உடல் வலிகளுக்கான ஒரு ரொம்ப இயற்கையான வலி நிவாரணின்னு சொல்லலாம். சரி, இப்போ நரம்பு பிரச்சனைகள், நாள்பட்ட நோய்களை குணப்படுத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததா நாம பார்க்க போற தரவு தான் எனக்கு கொஞ்சம் பயமாவும் அதே சமயம் ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்துச்சு. அவசர காலங்கள்ல ஒருத்தரோட உயிரை காப்பாத்த இந்த தட்டுவர்மம் பயன்படுதான். விபத்துக்கள் இல்லைன்னா ஒரு அதிர்ச்சியால ஒருத்தர் மயக்கம் அடையும் போது அடங்கல் முறை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிகிச்சையை செய்யறாங்களாம். ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு முறை. அதாவது மயக்கம் அடைஞ்சவரோட நெஞ்சு பகுதி, முதுகு இல்லைன்னா தலையில இருக்கிற குறிப்பிட்ட வர்ம புள்ளிகள்ல லேசா தட்டி உடனடியா அந்த மயக்கத்தை தெளிவிக்க முடியுமா? இது ஆசுவாசப்படுத்துதல் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க. அடங்கல் முறை அப்படிங்கிறது வர்ம மருத்துவத்தோட உச்சக்கட்ட உயிர் காக்கும் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதோட மட்டும் இல்ல, ஒருத்தருக்கு மூச்சு திணறல் இல்ல சுவாச தடை ஏற்படும் போது நுரையீரலை சுற்றி இருக்கிற புள்ளிகளை தட்டி சுவாசத்தை சீராக்குறாங்கன்னு நம்ம குறிப்புகள் சொல்லுது. ஆனா இங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? கேளுங்க. கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, இல்ல அவரால் மூச்சு விடவே முடியலன்னு துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த ஒரு எமர்ஜென்சி நேரத்துல அவரோட நெஞ்சிலையோ இல்ல நுரையீரலை சுத்தியோ தட்டுறது அப்படிங்கிறது ஒரு மாதிரி அபாயகரமானதா தெரியலையா? எனக்கு என்னமோ இது ஒரு நின்னு போன காரோட பேட்டரிய எந்த ஒரு சேஃப்டியும் இல்லாம வெறும் கையால ஜம்ப் ஸ்டார்ட் செய்யற மாதிரி ரொம்ப ரொம்ப ஆபத்தானதா தெரியுதே. உங்களுக்கு வர இந்த பயம் முற்றிலும் நியாயமானதுதான். எந்த ஒரு சாதாரண மனுஷனுக்கும் இது ஆபத்தா தான் தோணும்.
மூச்சு விட திணற ஒருத்தரை போய் நெஞ்சில தட்டுனா அவரோட நிலைமை இன்னும் மோசமாகாதா அப்படின்னு நீங்க நினைக்கிறது ரொம்ப இயற்கை தான். ஆமா, அதுதானே சாதாரணமா தோணும். ஆனா இந்த வர்மா ஆசான்கள் ஏதோ மேலோட்டமா நெஞ்சின் மேலேயோ இல்ல நுரையீரலின் மேலேயோ ஊங்கி அடிக்கிறது கிடையாது. இந்த ஜம்ப் ஸ்டார்ட் உதாரணத்தையே நம்ம எடுத்துப்போம். நீங்க ஒரு காரை ஜம்ப் ஸ்டார்ட் செய்யும்போது வயர்களை காரோட இரும்பு கதவுலையோ இல்ல டயர்லயோ இணைச்சா அது வேலை செய்யுமா? சான்ஸே இல்ல. பேட்டரியோட சரியான பாசிட்டிவ் அப்புறம் நெகட்டிவ் முனைகள்ல இணைச்சா மட்டும்தானே வண்டி ஸ்டார்ட் ஆகும். துல்லியமா அதுதாங்க. வர்மா ஆசான்கள் நெஞ்சில தட்டும்போது அவங்க எலும்பையோ இல்ல தசையையோ குறிவைக்கிறது கிடையாது. அவங்க குறிவைக்கிறது நம்ம உடம்புல ஓடிட்டு இருக்கிற 72,000 நாடிகளை. 72,000 நாடிகளா? இது கேட்க ஏதோ புராணங்கள்ல வர்ற மாதிரி இருக்கே. இது உண்மையிலேயே அறிவியல் தானா? நிச்சயமா அறிவியல் தான். நாடிகள் அப்படின்னு சித்தர்கள் சொன்னதை இன்னைக்கு நவீன மருத்துவம் வந்து ஃபேஷியல் நெட்வொர்க் அப்படின்னும் நியூரோ லிம்ஃபாட்டிக் பாத்வேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, அப்படியா? ஆமா, மனித உடம்புல இருக்கிற நரம்புகளும் இந்த ஆற்றல் பாதைகளும் ஒன்னோட ஒண்ணு ஒரு சிலந்தி வர மாதிரி பின்னி பிணைஞ்சு கிடக்குது. ஒருத்தர் விபத்தாலேயோ இல்ல ஒரு அதிர்ச்சியாலேயோ மயக்கம் அடையும் போது அந்த ஆற்றல் ஓட்டம் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னுடுது. அடங்கல் முறையில அவங்க நெஞ்சிலேயோ தலையிலேயோ இருக்கிற அந்த குறிப்பிட்ட உயிர் முடிச்சுக்கள்ல தட்டும்போது அது நேரடியா பாதிக்கப்பட்ட அந்த நாடிகளை அப்படியே தட்டி எழுப்புது. அதாவது இதயம் அப்புறம் நுரையீரலோட இயக்கத்தை உடனடியா ரெக்கவர் பண்றாங்களா? ஆமா, நவீன மருத்துவத்துல மாரடைப்பு வந்து ஒருத்தருக்கு டீஃபிப்ரிலேட்டர் வச்சு நெஞ்சில ஒரு எலக்ட்ரிக் ஷாக் கொடுப்பாங்களே, பாத்திருக்கீங்களா? ஆமா ஆமா, எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்ததும் இதயம் உடனே மறுபடியும் துடிக்க ஆரம்பிக்குமே. அதேதான் இங்கேயும் நடக்குது. ஆனா இங்கே இயந்திரங்களுக்கு பதிலா மருத்துவரோட விரல்களே அந்த டீஃபிப்ரிலேட்டரா மாறுது. அந்த தட்டல் தடைப்பட்ட சுவாச பாதையை ஓபன் பண்ணி விட்டு அந்த 72,000 நாடிகளையும் ஒரே நேரத்துல பேலன்ஸ் பண்ணுது. வாவ், சூப்பர். இதன் மூலமா அந்த ஆற்றல் அடைப்புகள்லாம் நீங்கி நோயாளியோட மன அழுத்தம் குறைஞ்சு அவர் உடனே நார்மல் ஸ்டேட்டுக்கு திரும்பிடுறாரு. கேட்கவே ரொம்ப வியப்பா இருக்கு. ஒரு மிஷின் செய்யற வேலைய மனுஷ விரல்கள் செய்யுது. ஆனா வெளியில இருந்து பாக்குறதுக்கு இது ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி தான் நமக்கு தெரியுது. இது உடம்புக்குள்ள மருத்துவ அறிவியல் ரீதியா எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத நாம இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். கண்டிப்பா. நான் படிச்ச குறிப்புகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. வர்ம மருத்துவத்தின்படி மனித உடல் 3 நிலைகள்ல இயங்குதான். ஒன்னு பருவுடல், அதாவது பிசிக்கல் பாடி. 2வது காரண உடல், நர்வஸ் சிஸ்டம். 3வது நுண்ணுடல், அதாவது எனர்ஜெட்டிக் பாடி. இதென்ன 3 உடல்கள்? நாம கண்ணால பாக்குறது ஒரே ஒரு உடல் தானே? நாம கண்களால பாக்குறது வெறும் பருவுடல் மட்டும்தாங்க. அதாவது எலும்பு, தசை, ரத்தம் இதால ஆனது. ஆனா இதை இயக்குறது எது? நரம்பு மண்டலம். அதுதான் காரண உடல். அது ஒரு வீட்ல இருக்கிற எலக்ட்ரிக்கல் வயரிங் மாதிரி. ஓகே, அப்போ நுண்ணுடல். சரி, அந்த வயரிங்ல ஓடுற மின்சாரம் எது? அதுதான் உயிராற்றல், இல்லனா பிராணன். அதுவே நுண்ணுடல். இந்த 3 ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சவை. ஓகே, அப்போ உடம்புல ஒரு இடத்துல காயம் ஏற்பட்டாலோ இல்ல ஒரு வாத கோளாறு ஏற்பட்டாலோ அங்கே என்ன நடக்குது? காயம் ஏற்படும் போது முதல்ல பருவுடல்ல பாதிப்பு ஏற்படுது. உடனே நரம்பு மண்டலம், அதாவது காரண உடல் அந்த சிக்னலை மூளைக்கு அனுப்புது. ஆனா அந்த இடத்துல ஒரு வீக்கமோ இல்ல அடைப்போ ஏற்பட்டா பிராண ஆற்றல் அங்கே அப்படியே தேங்கிடுது. அதனால ஆற்றல் ஓட்டம் தடைப்படுது. இப்போ ஒரு வர்ம மருத்துவர் அந்த வர்ம புள்ளியில தட்டும்போது அந்த மெக்கானிக்கல் அதிர்வு நேரா அந்த 3 உடல்களையும் ஊடுருவி போகுதா? மிகச்சரி. அந்த தட்டல் ஒரு குறிப்பிட்ட அதிர்வை நேரடியாக நரம்பு முடிச்சுகளுக்கு அனுப்புது. ரிஃப்ளெக்ஸ் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கேதான் வர்ம மருத்துவத்தோட ஆகச்சிறந்த அறிவியல் வேலை செய்யுது. அதுதான் உடம்போட தன்னியக்க குணம், அதாவது செல்ஃப் ஹீலிங். இதுதான் எனக்கும் இந்த பகுதியை வாசிக்கும் போது ஒரு பெரிய ஆஹா மொமெண்ட் கிடைச்சது. அந்த அதிர்வு நேரா மூளைக்கு சென்று பாதிக்கப்பட்ட உறுப்புக்கு தேவையான இரத்த ஓட்டத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் தடையின்றி அனுப்பி உடலை தானாகவே குணமடைய செய்யுது அப்படின்னு தரவுகள் சொல்லுது. இதை நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? அதாவது ஒரு மருத்துவர் தட்டுவர்மம் செய்யும் போது அவர் நோயை நேரடியாக குணப்படுத்துறது கிடையாது. மாறாக அவரு நம்ம மூளைக்கு ஒரு SOS மெசேஜ் அனுப்புறாரு. ஆமா ஆமா, பாஸ், இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, உடனே உங்க கவனத்தை இங்க திருப்புங்க, நீங்களே இதை சரி செய்யுங்க அப்படின்னு உடம்பையே தன்னைத்தானே குணப்படுத்திக்க தூண்டுறாரு. நான் சொல்றது சரியா? 100% சரிங்க. உடம்புக்கு வெளியிலிருந்து எந்த ஒரு வேதிப்பொருளையும் உள்ளே செலுத்தாம உடம்போட சொந்த நோய் எதிர்ப்பு சக்தியையும் ஆற்றலையும் கொண்டே நோயை சரி செய்யறது தான் இதோட அடிப்படை. நீங்க சொன்ன அந்த SOS மெசேஜ்
ஒரு மிகச்சரியான உதாரணம். ஒரு சின்ன காயம் ஏற்படும் போது மூளைக்கு தகவல் போகணும். ஆனா நரம்பு அடைப்பால அந்த தகவல் போகாம இருக்கலாம். தட்டு வர்மம் அந்த தடையை உடைச்சு அந்த அதிர்வலைகளை நேரடியாக மூளைக்கு கடத்துது. ஓ, அப்போ மூளை அலர்ட் ஆயிடுமா? ஆமா, உடனே மூளை விழிச்சுக்கிட்டு எங்க காயம் இருக்கோ அங்க தன் முழு கவனத்தையும் குவித்து அதை தானாகவே குணப்படுத்துது. மூளையை விழிப்படைய செய்யற ஒரு கலை. இதை தேக்கும் போதே ரொம்ப சுவாரஸ்யமாவும் அதே சமயம் ஒரு மிகப்பெரிய பயமும் எனக்குள்ள வருது. நாம இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். சொல்லுங்க. இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மருத்துவம், வெறும் ஒரு தட்டல்ல மூளைக்கே SOS சிக்னல் அனுப்புற ஒரு தொழில்நுட்பம், இதை யார் வேணுமானாலும் செஞ்சிடலாமா? ஏதோ யூடியூப்ல ஒரு வீடியோவை பார்த்துட்டு நாமே வீட்ல இதை ட்ரை பண்ணி பார்க்க முடியுமா? அதுக்கான மிக முக்கியமான எச்சரிக்கைய நம்முடைய மூலத்தரவுகள் அழுத்தம் திருத்தமா பதிவு பண்ணிருக்காங்க. ஆமா, இதை நாம மிக மிக உறுதியா பதிவு செஞ்சே ஆகணும். எந்த ஒரு பயிற்சியும் இல்லாம இதில் ஈடுபடுறது அப்படிங்கிறது, நீங்க முன்னாடி சொன்னீங்களே பயிற்சி இல்லாம ஒரு வெடிகுண்டை டிஃப்யூஸ் பண்றதுக்கு சமம் அப்படின்னு. ஆக்சுவலா அதை விட ஆபத்தானது இது. ரொம்ப கரெக்ட். வர்ம புள்ளிகள் அப்படிங்கிறது மிக மிக உணர்திறன் வாய்ந்தவை அப்படின்னு தரவுகள் எச்சரிக்குது. தவறான முறையில இல்ல சரியான பயிற்சி இல்லாத ஒரு நபர் வர்ம புள்ளிகள்ல தட்டினாலோ இல்ல அழுத்தினாலோ அது கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்துமாம். உறுப்பு செயல் இழப்பு, ஏன் உயிருக்கு கூட ஆபத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 72,000 நாடிகளும் கூடும் இடங்கள் அவை. ஒரு மில்லிமீட்டர் அளவு நீங்க தட்டுற இடம் மாறினாலோ இல்ல தட்டுற திசையோட அளவு கொஞ்சம் கூடினாலோ, ஐயோ, இல்ல இந்த தட்டுற கோணம் தவறினாலோ அது நோயாளியோட நரம்பு மண்டலத்தை நிரந்தரமா செதைச்சிடக்கூடும். தவறான சிக்னல் மூளைக்கு சென்றா உடம்போட இயக்கம் அப்படியே நின்னு போற வாய்ப்பு கூட இருக்கு. இது ரொம்பவே பயமுறுத்துதுங்க. அப்படி என்றால் இந்த சிகிச்சையை யாரிடம் போய் எடுத்துக்கிறது பாதுகாப்பானது? பாரம்பரியமா பல வருஷங்கள் குருகுல முறையில கற்றுத் தேர்ந்த அனுபவம் பெற்ற வர்ம ஆசான்கள் கிட்ட போலாம். இல்லனா இன்னைக்கு நவீன காலத்துல அரசு அங்கீகாரம் பெற்ற சித்த மருத்துவர்கள் இருக்காங்க. ஓகே. அதாவது BSMS இல்லனா MD சித்தா படிச்ச மருத்துவர்கள். இவங்க நவீன உடற்கூறியல், அதாவது அனாட்டமி அறிவியலோட சேர்த்து இந்த வர்ம மருத்துவத்தை கத்துக்கிட்டு ரொம்ப பாதுகாப்பான முறையில சிகிச்சை அளிக்கிறாங்க. இவங்க கிட்ட மட்டுமே சிகிச்சை பெறணும். யூடியூபை பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ இல்ல நண்பர்களுக்கோ இதை ஒருபோதும் முயற்சி செஞ்சு பார்க்கவே கூடாது. மிக சரியான எச்சரிக்கை. அந்த அறிவுறுத்தலோட நாம இந்த ஆழமான தேடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். தட்டுவர்மம் அப்படிங்கறது ஒரு காலத்துல போர்க்களங்கள்ல எதிரிய வீழ்த்துற தற்காப்பு கலையா உருவெடுத்துச்சு. ஆனா அதே கலையோட நுட்பத்தை பயன்படுத்தி அதே புள்ளிகள்ல ஒரு மென்மையான அதிர்வை ஏற்படுத்தி மனித உடம்ப தானாகவே குணமாக்கும் மிக சிறந்த மருத்துவமா அது எப்படி பரிணாமம் அடைஞ்சது அப்படிங்கறத இன்னைக்கு ரொம்ப விரிவா பார்த்தோம். ஆனா பக்கவாதம் மாதிரியான நரம்பு மண்டல சீராக்கம், மூட்டு வலி மாதிரியான நாள்பட்ட வலிகளுக்கான தீர்வு, அப்புறம் அவசர காலங்கள்ல மயக்கம் தெளிவிக்கிற அடங்கல் முறை என தட்டு வர்மத்தோட பரிமாணங்கள் உண்மையிலேயே அறிவியல் உலகை வியப்புல ஆழ்த்துபவை. நமக்கு நம்ம மூளைக்கே ஒரு மெசேஜ் அனுப்பி உடம்பையே தன்னைத்தானே குணமாக்கிக்க செய்யற இந்த சுயகுணப்படுத்தும் தொழில்நுட்பம் உண்மையிலே தமிழர்களோட மாபெரும் அறிவியல் தான். இதை இந்த தேடல் மூலமா உங்களுக்கு தெளிவா கடத்தியிருப்போம் அப்படின்னு நாங்க நம்புறோம். கண்டிப்பா நமது பாரம்பரிய மருத்துவத்துல ஒழிஞ்சிருக்கிற இந்த நுட்பமான அறிவியல் அறிவை சரியான முறையில தகுந்த மருத்துவர்களோட வழிகாட்டுதலோட நாம அணுகும்போது அது மனித குலத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரமாவே மாறும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல. உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வியை முன்னாடி வச்சு இந்த தேடலை நாங்க நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறோம். எந்த விதமான செயற்கை ரசாயனங்களும் அறுவை சிகிச்சைகளும் இல்லாம நோய்களை தானாகவே சரி செஞ்சுக்கிற இந்த மாதிரி ரீபூட் பட்டன்கள் பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே எந்த ஒரு நவீன ஸ்கேனிங் மெஷினும் இல்லாத காலத்துல தமிழர்களால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க உடம்புக்குள்ள இன்னும் என்னென்ன ரகசியமான அபாரமான ஆற்றல்கள் தூங்கிக்கிட்டு இருக்கு. நீங்க எதற்கெல்லாம் வெளியில இருந்து மருந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான தேடல்ல எங்களோடு இணைந்திருந்த உங்களுக்கு